$1000 கேபிட்டல் வச்சிருந்தாரு. டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டேன் சார், கேபிட்டல் டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் ஆகி வந்து நிற்கிறார். என்ன சார் தப்பு பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட மிஸ்டேக் என்ன சார் நான் கேட்டேன். ஆசை தாண்டு அவங்களே ஊட்டிக்கிட்டார். ஏன்னா சார் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எப்போ ப்ராஃபிட் பண்ணுறது, அதனால நான் லாட் சைஸே என்ன பண்ணிட்டேன் இன்க்ரீஸ் பண்ணி போட்டேன். எனக்கு சும்மா ஒரு லாட், அதாவது 0.03க்கு பதிலாக 0.30 போட்டேன், எனக்கு நிறைய ப்ராஃபிட் வந்துச்சு. அதை பார்த்தோன்னா என்னோட ஆசைகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துச்சு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் 1 லாட் போட ஆரம்பித்தேன். சீக்கிரம் ப்ராஃபிட் வருது, சீக்கிரம் என்ன பண்ணணும், சீக்கிரம் ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு அப்போது அந்த இடத்துல அவர் மிஸ்டேக் என்னங்கிறது அவருக்கே தெரியும். எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாருன்னா அது எல்லா ஹியூமன் பீங்கும் இன்க்ளூடிங் மீ இருக்கிற ஒன்று தான். நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது யாராக இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் மீ, ஓகேவா. பட் நான் இவ்வளோ கண்ட்ரோலாக வரேன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நான் கண்ட்ரோலாக இருக்கேன். நான் 30% எப்படி ரிஸ்க் இருக்குன்னா என்னோட மந்த்லி டார்கெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 to 10%, 3லேருந்து 10% வந்தால் மாதம் வந்தால் போடும்னு நினைப்பேன். எப்போவுமே சரி ப்ராஃபிட்டை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க.